இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.4ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம். ஸோ கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ட்ரீ ஆஃப் ஹைட் 13 மீட்டர். ஸோ ஒரு 13 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீ இருக்குது, சரியா? இந்த ட்ரீயோட டாப்பில் இருந்து, டாப் ஆஃப் எ ட்ரீ ஆஃப் ஹைட் 13 மீட்டர், இதனுடைய டாப்பில் இருந்து ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் போடுறாங்க, ஒரு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அனதர் ட்ரீ. அப்போ இந்த ட்ரீயை விட அது பெருசாக இருக்குது, இதுதான் கிரவுண்ட் லெவல்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து கிரவுண்ட் லெவல். ஸோ இன்னொரு ட்ரீ இதை விட பெருசாக இருக்குது. ஏன்னா இதனுடைய டாப்லேருந்து இதனுடைய டாப்பை பார்க்குறாங்க, இதனுடைய டாப்லேருந்து அடுத்த ட்ரீயோட பாட்டமை பார்க்குறாங்க. ஸோ ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஒரு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை தான் நான் வரைகிறேன். இது வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இதுதான் இந்த லைன் ஆஃப் சைட். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அனதர் ட்ரீ ஆர், இது வந்து 45 டிகிரி. ஓகேவா? இதிலேருந்து கீழே பார்க்குறாங்க. ஓகேவா? இதனுடைய பாட்டமை பார்க்குறாங்க. ஸோ பாட்டமை பார்க்கும்போது இதனுடைய ஆங்கிள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட்ரி. செகண்ட்ரிங்கிறது இதுதான். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும் செகண்ட்ரியோட ஹைட்டு ஹச்சு தான் கேட்டிருக்காங்க. இப்போது இதுலேருந்து இது வரை 13 மீட்டர்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இதுலேருந்து இது எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியலை. இந்த ஹைட்டை வந்து நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு ட்ரீக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போது ஹச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னது? ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ தான் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒய் ப்ளஸ் 13 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்போ ஒய் தெரியணும், எக்ஸும் தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 1 by 1 நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி கீழே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஃபார்ம் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை ஏ பி சின்னு எடுத்துக்கலாம், இதை டின்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிடுவோமா? ஏபிசியில் tan தீட்டாங்கும்போது tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஒய் பை எக்ஸ்ன்னு வரும். ஸோ இது வந்து என்னது? 45 டிகிரி 1. ஸோ ஒய் பை எக்ஸுங்கும் போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு ஒரு 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 இது கிடச்சிருக்கு. இது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு எக்ஸும் தெரியாது, ஒய்யும் தெரியாது. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு எக்ஸசைஸில் வந்து 6.2ல் நீங்கள் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை பற்றி படிச்சிருப்பீங்க. 6.3ல் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சம் இருக்கும். இப்போ 6.4ல் ரெண்டுமே கலந்து வரக்கூடிய ஒரே சம்லேயே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வருது. ஓகேவா? ஸோ அங்கே இருக்க கான்செப்டை தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக அந்த ட்ராயிங்கை வரைஞ்சிங்கன்னா உங்களால் ஆன்சரை கொண்டு வந்துட முடியும். ஓகே, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதே கான்செப்ட் படி அடுத்த ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துக்கிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிடி tan 30 degree is equal to, ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டுங்கும் போது இங்கே 13 நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ ஆப்போசிட் வந்து 13, அட்ஜசன் வந்து எக்ஸு. ஸோ tan 30 டிகிரிங்கும் போது நமக்கு 1/√3. ஓகேவா? ஸோ 13 பை எக்ஸு. ஸோ இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே எக்ஸு இன்ட்டு 13√3ன்னு வந்துடும். இதுதான் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு இதை வச்சு என்ன பண்ணால் பை 1 இதை படி பார்க்கும்போது ஒய்யோட வேல்யூ சேம் என்னது தான்? 13√3 தான். ஸோ ஒய்யோட கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது 13 இன்ட்டு √3யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1.732. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 1.732வை 13ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 3s are 9, 21, 2, 1 3 is 3 plus 5, 1 2 7 1 5. ஓகே, இப்போ நம்ம வந்து எத்தனை டிஜிட் தாண்டி பாயிண்ட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்ஸ். ஸோ 22.5 மீட்டர். இப்போ ஒய் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் கொஷினில் நம்மளுக்கு கேட்டுக்கிறது ஹைட் ஆஃப் செகண்ட்ரி, அப்படி தானே? ஸோ ஹைட் ஆஃப் செகண்ட்ரி ஹச்சு கண்டுபிடிக்கணும்னா ஹைட் ஆஃப் செகண்ட்ரி ஹச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது ஒய் ப்ளஸ் 13. அப்படிங்க ஒய் எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு? 22.5 ப்ளஸ் 13. அப்போ எவ்வளோ வரும்? 35.5 மீட்டர். அவ்வளோதான். இதுதான் செகண்ட் ட்ரீயோட டோட்டல் ஹைட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் செய்யணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க.
ஜஸ்ட் அந்த சேம் tan theta ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கனாலே இந்த சாப்டர் ஃபுல்லாகவே உங்களால் செய்ய முடியும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.